வெறும் ரெண்டே பொருள் போதும், மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வாயில் வச்ச உடனே கடக்கு முடக்குன்னு சத்தம் வருங்க. அவ்வளோ சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸை வீட்டிலே பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக. இப்போ வேறு வெயில் காலம் வந்துருச்சுல்ல, இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை பார்த்து வாங்கணும். இப்போ உருளைக்கிழங்கு விலை கூட ரொம்ப கம்மி தான். ரோட் சைட்லேயே 4 கிலோ 100, 5 கிலோ 100ன்னு போட்டு விற்கிறாங்க. நான் பெருசாக வாங்கியிருக்கேன். அப்போ தான் எனக்கு துருவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவிங்ஸாக இருக்கும்போது சட்டுன்னு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு மொறுன்னு சூடாக சாப்பிடலாம். வெளியில் அதிகமாக ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இது செஞ்சால் நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் டப்பாவில் வைக்கலாம், நமுத்தெல்லாம் போகாது. நம்ம வீட்டில் செய்யும் போது சொத்தையெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி நல்லா சுத்தபத்தமாக செய்யலாம். இது செய்யறது கூட ரொம்ப சுலபம் தான். நான் 5 கிலோ பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி தோலை ஃபுல்லாகவே எடுத்துடணும். அந்த தோல் இருக்கிற தண்ணியை நான் செடிக்கு ஊற்றிடுவேன். இதெல்லாம் செடிக்கு ஊற்றினோன்னா நல்ல சத்து. ஃபுட் வேஸ்டெல்லாம் எப்போவுமே செடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம பையன் வேற நம்ம கூடவே இருந்துட்டு என்னதான் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த உருளைக்கிழங்க நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். நல்ல மொறுன்னு டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கணும். நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம காய போடும்போது அது ரொம்ப சுருக்கம் கொடுத்துரும். அதனால ஒரு மீடியம் சைஸாக தான் துருவணும். நான் துருவி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம சுருக்கமெல்லாம் போய் அந்த ஷேப்புக்கு வரும். உருளைக்கிழங்க நம்ம செதுக்கும் போது மட்டும் நம்ம பார்த்து தான் செதுக்கணும். கவனம் செதறிடுச்சு அப்படின்னா கையெல்லாம் கிழிச்சிரும். நம்ம ஸ்லைஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி மிஷின் ஒன்று வாங்கிக்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது நம்ம ஃப்ரெண்டோடது. இதை நல்லா வாஷ் பண்ணி அந்த ஸ்டார்ச் எல்லாமே வெளியில் வந்துடணும். அப்போ தான் சிப்ஸ் கலரெல்லாம் மாறாமல் சூப்பராக சாஃப்டாக வரும். நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒட்டி தான் இருக்கும். நம்ம நல்லா பிரித்து விட்டு கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே நல்லா வாஷ் பண்ணி விடணும். நல்லா வாஷ் பண்ணாதான் அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகி அது நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான வடகம், பப்படம் எல்லாமே வீட்டில் பண்ணனா நமக்கு காஸ்ட் சேவிங் கூட. அதுவும் இல்லாமல் சுத்தமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சொத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி பாக்கி இருக்கிற வேஸ்ட்டும் நம்ம செடிகளுக்கு போடுறது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, இதை நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் ஸ்டார்ச் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஒரு பானை நிறைய சுடு தண்ணியில் உப்பும் படிகாரக்கல் போட்டால் கலரெல்லாம் மாறாதுங்க. அந்த பர்பஸ்க்காக தான் ஃபுட்டில் படிகாரக்கல் போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். அப்போ தான் உருளைக்கிழங்க உள்ளே போடணும். தண்ணி கொதிக்காமல் உருளைக்கிழங்க போடக்கூடாது. இப்போ தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுடணும். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம 50% தான் வேக வைக்கணும். முழுசாக வேக வைக்கக்கூடாது. 50% வேக வைக்கணும். 50% நம்ம வெயிலில் காய வைக்கணும். இதுதான் இதோட ப்ரொசீஜரு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸிங்க. இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நல்லா காய வைக்கணும். கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி பண்ணனா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு பாப்பட் எதுவுமே ஆகாது. வெறும் 2 பொருளில் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் படிகாரக்கல் போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை நம்ம பண்ண வேண்டியதில்லை. கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு அப்படியே வச்சிடணும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சுத்தமான வெள்ளை துணி, நான் அடிக்கடி இதை காயற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் கலர் மங்கி இருக்குது. ஒரு வேஸ்டியோ இல்லை ஒரு மலை காகிதம் கவரோ வெயிலில் போட்டு நல்லா எல்லாத்தையுமே பிரித்து விட்டு காலையில் போட்டால் சாயந்தரத்துக்குள்ளே நல்லா மொறுன்னு சுருக்கம் கொடுத்துரும். எல்லாமே பார்க்க தான் பெருசாக இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சுருங்கிடும். இதை நம்ம பிரித்து காய போடுறது தான் ஒரு வேலையே. அந்த வெயிலுக்கு முன்னாடியே போய் காய போட்டுறணும். இல்லைனா அந்த வெயிலில் உட்காரவே முடியாது. நல்லா எல்லா பக்கமுமே தண்ணி எல்லாம் உறிஞ்சு அந்த உருளைக்கிழங்குல உப்பெல்லாம் பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். படிகாரம் போட்டிருக்கிறதுனால கலரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலர் மட்டும் லைட்டாக தான் மாறும். மற்றபடி எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். காலையில் வெயிலுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். சாயந்தரம் ஒரு 6 மணி போல் எல்லாமே காஞ்சிருச்சு. எனக்கு ஒரு சம்படம் நிறையா வந்தது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சா ஒரு வருஷம் வரைக்கும் தொல்லையே இருக்காது. குழந்தைங்களுக்கு லேஸு அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியான பாப்பட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஏர் டைட்னிங் பாக்ஸில் போட்டு வச்சாலே போதுங்க. ஒரு வருஷம் இது எந்த பூச்சியோ வண்டோ வைக்காது. நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போது கடாயில் வச்சு நம்ம வறுத்தே சாப்பிட்டு பார்த்துருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வருஷம் இது செய்யும் போது எப்போவுமே எப்படா இந்த நாள் வரும் செய்யறதுக்கு. ஒரு வருஷம் நமக்கு தொல்லையே இருக்காது. இது ரைஸுக்கு, சாம்பார் சாதம்னு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு மட்டும் தூவி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டா, உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டா அடிக்கடி நம்ம வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். ஆனால் சுட சுட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணும்போது அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருங்க. ஒரே ஒரு நாள் நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் 1 வருஷம் வரைக்கும் இந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 1 வருஷம் வரைக்கும் ஸ்டாக் வைக்கிறதுனா எவ்வளோ வேணால் செய்யலாம். அதுவும் இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. சாயந்தரம் டீ குடிக்கும்போது இல்லை யாராச்சும் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா அப்போ கூட இதை எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் யாராச்சும் சாப்பிட்றாங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளிக்கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் உங்கள் கையாலேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெளிக்கடைகளில் விற்கிற பேக்கெட்டை அவங்க விரும்பவே மாட்டாங்க. இனிமேல் வீட்டில் இதே தான் வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.